தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கவும், நாம் எதை படிக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சரி, நம்ம படிக்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். யாராவது இங்கே ராகாப் அப்படிங்கிற ஒரு பெயரோட யாராவது இருக்காங்களா? சிஸ்டர்ஸில் சிஸ்டர் ராகாப் யாருமே இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது சிஸ்டர் ராகாப் அப்படின்னு? அப்போ யாருமே அந்த பெயரை வைக்க விரும்பலை, அதானே உண்மை? இந்த செய்தியை என்னுடைய ஸ்தல சபையில் எடுக்கும்போது ஒரு வயதான அங்கிள் வந்து கேட்டார். நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கே யோசனை வருது. சாலமோன் இல்லாத எல்லா வேலையும் பார்த்தார், ஆனால் அவர் பேரை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. இங்கே யாராவது சாலமோன் இருக்கீங்களா? ஓகே, வைக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. என்னோடய பாயிண்ட் என்னென்னா, சாலமோன் என்கிற பெயர், சாலமோனுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க, எத்தனை மறுமனை ஆட்டி இருந்தாங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாரும் சாலமோன்கிற பெயரை வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் ராகாப் என்கிற பெயரை யாருமே என்ன செய்கிறதில்ல, வைக்க விரும்புகிறதில்லை. ஆனால் இருக்கிறாங்க. மிஷினரி ஒரு முறை ஒரு இடத்துல சொன்னாங்க, ஒரு மிஷினரி அவங்களுடைய மகளுக்கு, இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி தன்னுடைய மகளுக்கு ராகாப் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று. அது ரொம்ப அபூர்வம். சரி, ஏன் அந்த பெயரை நம்ம வைக்கிறதில்ல? ஏன் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான இடங்களில், அதாவது அவங்கள பற்றி ஒரு 7-8 வசன குறிப்பு இருக்குன்னா, ஒரு 2-3 வசன குறிப்புகளை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பெயர் ஒரு அடைமொழியோடு வருகிறது. என்ன பெயர் அவங்களுக்கு அடைமொழி அப்படின்னா, ராகாப் என்னும் வேசி அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால தான் நம்ம யாரும் அந்த பெயரை வைக்கிறது இல்லை. சாலமோன்கிற பெயர் வந்து அவருடைய வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் வைக்கிறோம். ஆனால் அந்த வேசிங்கிற ஒரு வார்த்தை வருகிறதுனால அந்த அடைமொழியை நம்ம யாருமே விரும்புகிறதில்லை. ஆனால் ராகாப்பை தேவன் நேசித்தார். அதான் ரொம்ப ஆச்சரியமானது. சரி, நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஓகே, இந்த எபிரேய எழுத்தாளர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினாலே வீரதீர செயல்களை செய்தவருடைய பட்டியலை இங்கே எழுதுகிறார். அதில் நிறைய பெயர்களை குறித்து எழுதுகிறார், அவங்க என்ன செஞ்சாங்கிறது. இப்போ அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் யாருடைய பெயர் வருது? நாம் விரும்பாத ராகாப் என்கிறவர்களுடைய பெயர் வருகிறது. இப்போ இங்கேயுமே எபிரேய எழுத்தாளர் என்னன்னு எழுதுறாரு? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதம் ஆகாதிருந்தாள். அப்ப இந்த ராகாப் செய்த செயல் விசுவாசத்தினாலே செய்யப்பட்ட ஒரு செயலாக நம்ம பார்க்கிறோம். என்ன செய்தாங்க? இந்த சம்பவத்தை வந்து நீங்க தெளிவா வாசிக்கணும்னா யோசுவாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 முதல் 24 வசனங்கள்ல இந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கண்டிப்பா நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். இப்போ யோசுவா என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே 2 பேரை தேர்ந்தெடுத்து இந்த எரிகோ பட்டணத்தை போய் உளவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அதான் வேவு பார்க்கும்படிங்கிறது பழைய காலத்து தமிழ். இன்றைக்கு சொல்லுகிறது உளவு பார்க்கும்படியாக என்ன செய்யறாரு? அவர் அனுப்புறார். இப்படி உளவு பார்க்கும்படியாக இவர்கள் எரிகோ பட்டணத்திற்குள்ளே போகும் பொழுது அந்த பட்டணத்தினுடைய எல்லையில் பொதுவாகவே வேசிகள் இருப்பார்கள். அப்போ அந்த ஒரு வேசி வீட்டுக்கு யார் வருவாங்க, யார் போவாங்கன்னு யாருக்கு தெரியுமா? தெரியாது. யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. ஏன்னா அவங்க வேசியாக இருக்கிறதுனாலே. தமிழில் சொல்ல போனால் வேசி என்கிற வார்த்தையை விட விலை மாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொது மொழிபெயர்ப்பில் அப்படி தான் போடப்பட்டிருக்கு, விலை மாதர். அதாவது ஆர்சி பைபிளில் விலை மாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாதர்னா பெண்கள்னு அர்த்தம், விலைன்னா என்ன அர்த்தம்? தன் சரீரத்தை காசுக்காக விற்கக்கூடியவர்கள். பொதுவாகவே ஜனங்கள் யாரும் நேசிக்க மாட்டாங்க. இப்போ யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த விபச்சாரத்தில் இருக்கிறவங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த அம்மாவை துரத்துறதுக்கு வெளிப்படுத்துருவாங்க.
இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு விலை மாதர் ஊரினுடைய ஒரு எல்லையில குடியிருக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு உளவு பார்க்கும்படியாக போனவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உளவு பார்த்து விட்டு தங்களை மறைத்துக் கொள்வதற்காக இங்க வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த ரெண்டு, அதாவது இஸ்ரவேலர்கள், அவங்களுக்கு இன்னும் நாடு கிடைக்கல. ஸோ இந்த இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் நம்முடைய தேசத்தை உளவு பார்க்க வந்தார்கள் என்பதை ராஜாவுக்கு தகவல் போயிடுச்சு. அப்ப அந்த தகவலின் அடிப்படையில் அவர் ஆள் அனுப்பி இந்த ராகாப் இடத்துல விசாரிக்கிறார், யார் வந்தது அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ரெண்டு பேர் வந்தாங்க, உண்மைதான். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஆனா ராகாப் உண்மையாவே அவங்க ரிட்டர்ன் போனாங்களா? இல்லை. அவங்க என்ன, ராகாப் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த ரெண்டு பேரையும் அவங்க வீட்டில் போய் ஒளித்து வைத்து விட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, நீங்க தயவு செஞ்சு போய் தேடி பாருங்க, அவங்க இங்கே தான் போயிருக்க முடியும், நீங்க போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த ராகாப் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இஸ்ரவேலில் உண்மையான தேவன் உங்களுடைய தேவன் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். எகிப்திலிருந்து நீங்கள் அடிமைகளாக வெளியில வரும் பொழுது உங்களுடைய தேவன் அற்புதமாக செங்கடலை இரண்டாக பிரித்ததை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க அது வழியா வந்தீங்க. இப்ப எங்க தேசத்தில் உள்ள எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய தேவன் பெரிய தேவன், அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க எங்க எல்லாரையுமே அழிக்க போகிறீர்கள், அந்த பயம் எங்க எல்லாருக்குமே இருக்குது. அதனால நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் உங்களுக்கு சகாயம் செய்ததை போல நிச்சயமாக நீங்க இந்த தேசத்தை கைப்பற்றும் பொழுது என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க கேட்கிற அந்த சம்பவத்தை தான் யோசுவாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 24 வசனங்கள்ல வாசிக்கிறோம். சரி, நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ராகாப் யார் அப்படின்னு கேட்டா, வேதமே மிக தெளிவாய் சொல்கிறது, அவள் ஒரு விலை மாதர். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், அதாவது ப்ராஸ்டிடியூட்ல ஈடுபடுறவங்க எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது, கொழுப்பு பிடிச்சவங்கன்னு சில சமயங்களில் நினைப்பது உண்டு. நான் பள்ளிக்கூட நாட்களிலே எனக்கு எப்போதுமே செய்தித்தாள்கள் சின்ன வயசுலேருந்தே வாசிக்கக்கூடிய ஒரு விருப்பம் உண்டு. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி மாதிரி நியூஸ் 24 மணி நேரம் நியூஸும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. நியூஸுங்கிறது காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அப்போ செய்தித்தாளில் படிக்கும்போது ஒரு முறை ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதாவது தமிழ்நாட்டிலையுமே சில இடங்கள், அதாவது லாரி ஓட்டுநர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இதை போன்றதான தவறுகள் நடக்கும். இப்போ பாம்பே எல்லாருக்கும் தெரியும், பாம்பேனா ஒரு ரெட் லைட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள். விசேஷமாக தமிழ்நாட்டிலிருந்து அநேக பெண்கள் அங்கே அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. அது மாதிரி அந்த பாம்பேல இருக்கக்கூடிய சிவப்பு விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில பெண்மணிகளை இந்த செய்தியாளர்கள் ஒரு இன்டர்வியூ, நேர்முக காணல் நடத்தி அவங்கள பற்றி, அவங்க வாழ்க்கையை பற்றி எழுதினாங்க. அதில் நான் படித்த சில விஷயங்கள் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. நாம் பொதுவாக நினைக்கிறது எல்லாருமே இவங்கெல்லாம் தவறாக வாழக்கூடியவர்கள் நினைக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில பெண்கள் சொன்னது, ஐயா நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எங்களை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சிலர் ஏம்மா உனக்கு ஒரு வேலை, ஆனால் இப்படி தான் ஒரு வேலை, ஆனால் உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், என்ன பண்ணுற, வேலைக்கு போறியான்னு கேட்டப்போ எங்களுக்கு அது பிடிக்கலை, ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் வேற வழி இல்லை, நாங்கள் வெளியில் தனியாகவும் வாழ முடியாது, ஏன்னா எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அப்போ ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் எங்களுடைய ஆகாரத்திற்காக, எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நாங்கள் போனோம். சில சமயங்களிலே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி ஆரம்ப காலங்களில் நம்ம அப்படி ஒரு வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வேற தொழிலுக்கு போகலாம் என்றெல்லாம் நாங்கள் விருப்பப்பட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைச்ச மாதிரி வெளியில் வர முடியலை. ஏன்னா யாரும் எங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவருடைய இன்னொரு பக்கத்தை அவங்க எழுதின ஆர்டிக்கலை நான் படிச்சிருக்கிறேன். அப்போ பொதுவாகவே விலை மாதர்கள் என்றாலே நம்ம எந்த விதத்தில் சொன்னாலும் நம்ம வெறுத்துடுறோம், நம்ம யாருமே நேசிக்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல், இப்போ உங்கள்கிட்ட வீடு இருக்குது, நாங்கள் விபச்சார தொழில் பண்ணுறோம், வீடு கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்போமா? கிளம்பிடுன்றோம். ஏன் அப்படின்னா நம்ம யாருமே அவர்களை விரும்புகிறது இல்லை. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பெண்மணி யார் என்பதை பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் எழுதுறாரு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பரிசுத்த ஆவியானவரும் எழுதும்போது என்னென்ன எழுதுறாரு? ராகாப் என்னும்
வேசி. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடைமொழி அவர்கள் செய்த செயலோடு ஒட்டி கொண்டே வருகிறது. இரண்டாவது, இந்த ராகாப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த ராகாப் உண்மையான தேவன் யார் என்பதை என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டார்கள். இவங்க ஜனங்கள் எல்லாரும் தான் கேள்விப்பட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எரிகோவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த தேவன் யார் என்பதை கேள்விப்பட்டார்கள். நீங்க யோசுவாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசித்து பாருங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். ஓகே, அப்ப இந்த 2 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது இந்த ராகாப் யார் உண்மையான தேவன் என்பதை கேள்விப்பட்டார்கள். அடுத்தது, மூணாவதாக இந்த ராகாப்பை குறித்து நம்ம அறிகிறது என்னன்னா, அவர்கள் கேள்விப்பட்டதை நம்பினார்கள். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், ஆனால் எல்லாரும் எல்லாத்தையும் நம்புறது இல்லை. ஆனால் இந்த ராகாப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவன் யார் என்பதை கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டதோடு அவருடைய விசுவாசம் நிற்கவில்லை. அந்த விசுவாசத்தை செயலிலே என்ன செஞ்சாங்க? காண்பித்தார்கள். இப்போ நீங்க இங்க வாசி பார்த்தீங்கன்னா, ராகாப் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டாங்க? 10ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். அப்ப அவங்க சொல்றாங்க, முதலாவது செங்கடலிலே தேவன் செய்த அற்புதத்தை குறித்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது சொல்றாங்க, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியருடைய 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தவைகளை கேள்விப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். ஜஸ்ட் அவங்க கேள்விப்பட்டாங்க, அது அப்படியே என்ன செய்தாங்க? விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான பரிதாப சூழல் என்ன? இந்த செங்கடல் பிரிந்ததை பார்த்தவர்கள் கூட இந்த தேவனை என்ன பண்ணல? விசுவாசிக்கல. இதான் நமக்கும் பிரச்சனை இன்னைக்கு. நம்முடைய தேவனை பின்பற்றாத அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை, தேவனுடைய மகத்துவத்தை அப்படியே விசுவாசிக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல? எத்தனை அற்புதங்களை பார்த்தாலும், எத்தனை தேவன் நமக்கு காரியங்களை செய்தாலும் நம்ம என்ன செய்யறதில்ல? நம்புகிறதில்லை. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இந்த அம்மா போய் 2 செங்கடலை பார்த்துட்டு வந்துட்டாங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை நியூஸ்ல நம்புறோம். ஏன் நம்புறோம்? ஏன்னா நமக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க, ஓகேவா? சிசிடிவில காமிக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் பார்க்கிறோம், பார்த்து விட்டு இது உண்மை என்பதை நம்புகிறோம். ஆனால் ராகாப் வாழ்ந்த காலத்தில் யாரும் வீடியோ எடுத்து காமிக்கல. இவர்கள் கேள்விப்பட்டார்கள், கேள்விப்பட்டதை அப்படியே நம்பினார்கள். அப்ப இஸ்ரவேலர் ஜனங்களுக்கும் இந்த ராகாப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசத்தை கூட பாருங்கள். நேரடியாக தங்கள் கண்களினாலே கண்டவர்கள், ஒருவேளை அவங்க பார்க்கலனாலும் அவங்க அப்பா அம்மா அவருடைய உறவினர்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்த கண்ணால பார்த்தாங்க தேவன் செங்கடலை 2ஆக பிளந்ததை. ஆனா அவங்க கூட என்ன செஞ்சாங்க? அவிசுவாசம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏன் அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள்? கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பாவத்தில் ஒரு பாவம் என்னது? அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் அவர்கள் அவரை பரீட்சை பார்த்தார்கள். அப்ப இந்த ராகாப் தேவனை குறித்து கேள்விப்பட்டார்கள், தாங்கள் எதையுமே பார்க்கல, யாருக்கும் அவங்க ப்ரூஃப் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அதை அப்படியே என்ன செய்தாங்க? அவங்க விசுவாசித்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்மை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, தேவனை குறித்து என்னெல்லாம் நீங்க பைபிளில் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? கல்லிலையும் மண்ணிலையும் செய்த தெய்வமா? இல்லை மரத்தால் செய்யப்பட்டதா? இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்.
நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். அவரால் செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய தேவன் யார்? சர்வ ஞானமுள்ள தேவன். நம்முடைய தேவன் யார்? எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்பிக்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எங்கே? அதான் கேள்வி. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரட்டுமே, கர்த்தர் இருக்கிறாரான்னு தெரியல பிரதர், ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது? பாருங்க, நம்முடைய விசுவாசம் தேவன் யார் என்பதை அறிவுபூர்வமாக அறிந்திருந்தால் போதாது, அந்த அறிவு செயலில் வர வேண்டும். இப்போ தலை வலிச்சதுன்னா தலைவலி தைலம்னு தடவணும்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு வச்சிருந்தா தலைவலி போயிடுமா? என்ன பண்ணணும்? எடுத்து தடவனாதான் போகும். அதே போல தேவன் யார் என்பதை அறிந்திருந்தால் போதாது, அந்த அறிவு நம்முடைய செயலிலே வர வேண்டும். சோ ராகாபினுடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் யார் என்பதை கேள்விப்பட்டார்கள், அதை நம்பினார்கள், அதை செயலிலே வெளிப்படுத்தினார்கள். சரி, இந்த அம்மா தேவன் மேல விசுவாசம் வச்சாங்கிறதுக்கு ரெண்டு ஆதாரம் பைபிள்ல இருக்கு, ரெண்டு ப்ரூஃப் இருக்கு. முதலாவது 11ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசித்தோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்ப இந்த ராகாப் இந்த தேவன் ஒருவர் உண்மையானவர் என்பதை, விசுவாசத்தை எதுல வெளிப்படுத்துறாங்க? வாயின் அறிக்கையிலே வெளிப்படுத்துகிறார்கள். அதனாலதான் அவங்க சொல்றாங்க பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் யார் அவரு? தேவனானவர். அப்ப அவங்களுடைய விசுவாசம் முதலாவது அறிக்கையிலே அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்ப உங்களுடைய தேவனை போல இந்த உலகத்துல வேற யாரும் தேவன் கிடையாது. முதல்ல அவங்க அறிக்கை செய்யறாங்க. இதான் அறிவுபூர்வமான விசுவாசம். ஓகேவா? நமக்கும் அறிவுபூர்வமான விசுவாசம் வேணும், இன்டெலெக்சுவல் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. நம்முடைய புத்தியில இந்த விசுவாசம் இல்லைன்னா செயல்ல வர முடியாது. அதனாலதான் இவங்க அறிவிலே உணர்ந்தார்கள், அதை அறிக்கை செய்கிறார்கள். ரெண்டாவது, அவங்க விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தினாங்க? 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் படிச்சு பாருங்க. அதே யோசுவா 2:4-6. ஆறாம் வசனம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வசனங்கள்ல 4ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்திலையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் ஒருவர் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்ததுனால தான் யாருக்கு பயப்படல? ராஜாவுக்கு கூட பயப்படல. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்தியாவுக்கு, நம்ம வாழ்ற இந்தியாவுக்கு பாகிஸ்தான்லேருந்து 2 பேர் உளவு பார்க்க வராங்க. உண்மையாகவே இப்போ எடுத்துக்கங்க, நீங்கள் இப்போ தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க, ஓகேவா? அப்போ அவங்க எதிரி நாடு, இப்போ வந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவீங்களா? முதல்ல நம்ம ஃபோன் பண்ணி என்ன சொல்லிடுவோம்? இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுவோம்? காட்டி கொடுப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு பயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராணுவ ரீதியாக இது தேச துரோகம் தான். உண்மையாக பார்த்தா தேச துரோகம் தான். ராகாப் செய்யக்கூடிய செயல் தேச துரோகம் தான். ஆனால் அவங்க யாருக்கு பயப்படலை? மனிதர்களுக்கு பயப்படலை, ராஜாவுக்கும் பயப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தேவன் தான் உண்மையான தேவன். இந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த எரிகோவை என்ன செய்ய போறாரு? கொடுக்க போகிறார். இது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. அதனால தான் அவருடைய விசுவாசம் ஈவன் அவருடைய வாழ்க்கையை கூட பணயம் வைப்பதற்கு தயாராக இருந்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய தேவன் தான் பெரிய தேவன்றோம். அந்த விசுவாசத்திற்காக உயிரை கொடுப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமா? உயிரை விட்டுருங்க, ஏதாவது கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நேரத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய பலனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லையே. ஆனால் இந்த ராகாபை பாருங்கள், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கட்டுங்க, தைரியமாக 2 பேரும் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வீட்டிலே மறைத்து வைத்தார்கள். அடுத்தது 21ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஓகே, இந்த பகுதியில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த அம்மா வந்து இந்த ரெண்டு வேவு பார்க்க வந்த ரெண்டு பேர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. என்ன ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா, இங்கே பாருங்க, நான் உங்களை காப்பாற்றி அனுப்புகிறேன், இவர் தான் உண்மையான தேவன், கண்டிப்பாக நீங்கள் எங்கள் எல்லாரையும் அழிச்சிருவீங்க, அப்போ நீங்கள் என்னை காப்பாற்றணும். அப்போ இந்த ரெண்டு பேர் சொன்னாங்க, சரி, நாங்கள் இந்த இடத்துல வந்து யுத்தம் செய்வதற்காக வரும்பொழுது ஒரு அடையாளமாக உன்னுடைய வீட்டில் என்ன பண்ணணும், ஒரு சிவப்பு கயிறை தொங்க விடணும். அப்படி சிவப்பு கயிறை தொங்க விட்டதை நாங்கள் பார்த்தோம்னா உங்கள் வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் அவங்கள நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அழிக்க மாட்டோம், நாங்கள் அவங்கள விட்டுருவோம். அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் திரும்ப சொன்னாங்க, அந்த கயிறு இல்லைன்னா எங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீ தான் பொறுப்புன்னு சொன்னாங்க. இப்போ இதில் இன்னொரு ஒரு விஷயம் ஆழமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவங்க திருப்பி இங்கேருந்து அவங்க இருக்கக்கூடிய பாளையத்துக்கு போகணும்னா அதுக்கே எத்தனை நாள் ஆகும், குறைஞ்சது அவங்க சொல்கிறதே 3 நாள் ஆகும்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பின்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாள் அவங்களே சொல்லும் பொழுது சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் அந்த 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா கூட, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவள் திரும்பி வர மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருங்கள்ங்கிறார். இப்போ இவங்க ஊருக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் இவங்க 3 நாள் இங்கே தான் என்ன செஞ்சுருக்கணும், ஒளிஞ்சு இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா தேவன் மேல உண்மையான விசுவாசம் வச்சுக்கிட்டு, சரி இவங்க போறதுக்கே 3 நாள் ஆகும், 3 நாள் கழிச்சு நம்ம கயிறை கட்டிக்கலாம்னு பொறுமையா இருந்தாங்களா? இல்லை. அவருடைய விசுவாசம் உடனடியாக செயலில் என்ன செய்யப்பட்டது, காண்பிக்க. அவங்க வீட்டை விட்டு போன உடனே அவர்கள் விசுவாசித்ததுனால உடனே என்ன பண்ணாங்க, சிவப்பு கயிறை கட்டி இறக்கினாங்க. இதாங்க உண்மையான விசுவாசம். விசுவாசம் என்பது ஆண்டவர் நம்புறேன் பிரதர்னு சொல்லிட்டு உட்கார்றது கிடையாது. நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையில் செயலிலே வரணும். அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பேர் விசுவாசிகள், ஆனால் கிரியை இல்லாத விசுவாசிகளாக இருக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது, செத்தது. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு, ஆமா உங்க தேவன் தான் பெரிய தேவன், நீங்க தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுட்டு இல்லை, அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அதை செயலிலே காண்பித்தார்கள். ஆமா கண்டிப்பா இவங்க வருவாங்க, இவங்க வரும்போது நான் காக்கப்பட வேண்டுமானால் இந்த கயிறு தொங்க வேண்டும் என்று சொல்லி உடனே அதை என்ன செஞ்சாங்க, தொங்க விட்டாங்க, காத்திருக்கல. இதாங்க உண்மையான விசுவாசம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசமும் நம்முடைய செயலும் ஒன்றாக போக வேண்டும். நிறைய நேரங்களில் விசுவாசம் மட்டும் இருக்கு, ஆனா என்ன இல்லை, செயல் இல்லை. விசுவாசமும் கிரியையும் ஒன்றாக போனால்தான் அது உண்மையான விசுவாசம், இல்லைன்னா அது உண்மையான விசுவாசம் கிடையாது. தேவனை நம்புறீங்களா? நம்புறேன் பிரதர், அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வார். அது தெரியல பிரதர் அப்படின்னா நம்ம என்னது இல்லை, விசுவாசம் இல்லை. ஸோ கிரியைகளில் நம்முடைய விசுவாசம் காண்பிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இஸ்ரவேலுடைய மக்களுடைய தேவன் மகா பெரியவர் என்பதையும் அவர் உன்னதர் என்பதையும் விசுவாசத்தின் மூலமாய் அறிக்கை செய்தார்கள். அதே நேரத்தில் விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார்கள். ஸோ அப்போ நம்முடைய விசுவாசமும் கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும். கிரியையிலே காண்பிக்கப்படாத எந்த விசுவாசமும் அது என்னது, செத்தது. இப்போ சில இடங்களில் சில நேரங்களில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அரசாங்கத்தில் நம்முடைய நன்மைக்காக. நீங்கள் நம்பினாதான் அதை என்ன செய்ய மாட்டீங்க, அரசாங்கம் சொல்கிறத கேட்பீங்க, இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒரு உதாரணத்திற்கு, அதாவது அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் இந்த வெயிலுக்கு போகாதீங்க, இந்த வெயிலில், அதாவது 1 மணி வெயில் 2 மணி வெயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரிய கதிர்கள் மூலமாக புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், யார் போகாமல் இருப்பா? யார் அதை நம்புகிறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நம்பாதவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. நிறைய நேரங்களில் வேதத்தில் அநேக விஷயங்களை தேவன் சொல்லி இருக்கிறார், ஆனால் நம்ம நம்புறோம்னு சொல்கிறோம், ஆனால் அதன்படி என்ன செய்யறதில்ல, செய்யறதில்லை. அப்படி செஞ்சோம்னா அது உண்மையான விசுவாசமானு கேட்டால் அது உண்மையான விசுவாசமே கிடையாது. அப்போ கிரியையிலே காண்பிக்கப்படாத எந்த ஒரு விசுவாசத்தையும் நம்ம விசுவாசம்னே சொல்ல முடியாது. அப்போ ராகாப் எதனாலே நீதிமானாக்கப்பட்டால், கிரியையினால. அப்படின்னா ரோமருக்கு எழுதின பவுல் எழுதின விஷயமும் யாக்கோபுல சொல்லப்பட்ட விஷயத்தும் வேற வேறையா முரண்பாடா இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. யாக்கோபு சொல்லுகிறது என்னன்னா, ஒருவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவனுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை எதுல காண்பிக்கணும்,
கிரியையில் காண்பிக்கணும். நான் டாக்டர் படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்திற்கு நான் மருத்துவம் பார்க்கணும். அப்போ தான் மக்கள் என்னை யாரும் நம்புவாங்க, மருத்துவர்னு நம்புவாங்க. சும்மா போர்டு வச்சுக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வந்தால் என்னை யாராவது டாக்டர்னு சொல்லுவாங்களா? போய் கேட்டால் அந்த ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க, அவர் டாக்டர்னு சொல்கிறாருங்க, ஆனால் மருத்துவம் பார்த்து நாங்கள் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. ஏன்னா கிரியை தான் ஒரு மனிதனுடைய அது செயல்பாடு தான் அதை நிரூபிக்கும். இப்போ இங்கே பார்க்கும்போது ராகாப் அவர்கள் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்ட ஆள்னு யாக்கோபு எழுதுகிறார். அப்போ ராகாப் நாம் யாருமே அந்த பெயரை விரும்பலை, அந்த அம்மாவை விரும்பலைனாலும் அவங்க நமக்கு எது முன் உதாரணமாக இருக்கிறாங்கன்னா அவருடைய விசுவாசம் கிரியை உள்ளதாக இருந்தது. அருமையானவர்களே, நான் கேட்குறேன், தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? தேவனை அறியாமல் ஏதாவது நடக்குமா? யோபினுடைய வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள் வந்தது. யோபு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, அப்படியா யோபு, சாரி யோபு, எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துருச்சு, சாத்தான் அந்த வேலை பார்த்துட்டான் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். சாத்தான் என்கிட்ட என்ன செஞ்சான், உத்தரவு கேட்டு கொண்டான்றார். ஈவன் பேதுருடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் இடத்துல என்ன செஞ்சான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்திருக்க கூடாதபடிக்கு நான் என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணேங்கிறார். அப்ப இந்த உலகத்துல விசுவாசிகளாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்ம பதட்டப்படுகிறோம்? சில சமயங்களில் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசிக்கிறவன் பதறான்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறோம், பதறுகிறோம். அப்போ விசுவாசம் எங்கே? கிரியையிலே காண்பிக்கப்படாத விசுவாசம் செத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நிறைய நேரங்களில் நம்ம நாளைய தினத்தை குறித்து தான் கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இதை சொல்றவர் யாரு? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்றவர் யாரு? எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறவர் சொல்றார். இப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் சொல்லுவார், பிரதர், ஆனா என் பிரச்சனைக்கு யார் தீர்வு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் கிரியையில இல்லை, அது செத்தது, அது ஆபத்தானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால தான் நிறைய பேர் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம் கிரியையில இல்லை. விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ஏன் தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியல? சிம்பிள், விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஸோ ராகாப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், அந்த விசுவாசத்தை செயலிலே வெளிப்படுத்தினார்கள். அடுத்தது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? எப்போ வருவார்? அது சில தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறணும் பிரதர், அப்பதான் வருவாரா? அவர் சீசர்கள்ட்டே சொல்லும் பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்ட்டு போனார். கொரோனா வந்தப்போ எல்லாரும் நினைச்சாங்க, ஓ ஆண்டவர் வரப்போறாரு போலுக்கு, எல்லாம் நடக்குதுன்னு. இப்போ யாராவது நினைக்கிறீங்களா? அதாவது அவர் வரும்போது வரட்டும் பிரதர், நம்ம பழப்ப பார்ப்போம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு அதிகமாயிட்டாங்க. ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை வந்தனா இயேசு கிறிஸ்து வருவாருங்கிற ஞாபகம் வருது நமக்கு. இல்லைன்னா என்ன பண்றோம், மறந்துடுறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வருவார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நாம எப்படி வாழ்வோம்? எப்படி வாழ்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப டாக்டர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ 3 நாள் தான்ப்பா இருப்ப, அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கன்றார். இந்த 3 நாள்ல என்ன பண்ணுவோம்? என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்வோம், செய்வோம். அந்த 3 நாள்ல போய் யாரையாவது ரோட்ல போறவனை பார்த்து வம்பிழுத்துக்கிட்டு, 2 வீலர்ல போறவனோட சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் உள்ளவனோட வெறுப்போட இருப்போமா? நம்ம உட்காந்து யாரெல்லாம் செட்டில் பண்ணணும், யார்ட்டையாவது கோபமா இருந்தோமா, அவன் நம்ம செத்தா கூட வந்து நிற்கணும், அதுக்காக போய் அவன்கிட்ட பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவாருன்னு சொன்னா நாம இப்படிதான் வாழ்வோமா? இன்னைக்கு கேட்கிறேன், இப்ப நம்முடைய உயிர் போகும்னா நம்மளால தைரியமா சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் யாருடைய இந்த பூமியில ஒப்புரவாகாம இருந்ததே இல்லை. சரி, மனக்கசப்புகள் வருங்க, மனிதர்களோட சில சமயங்களில் பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், ஏன்னா நம்ம மனிதர்கள், அது தப்பு கிடையாது. ஆனா இது வரைக்கும் நம்ம செட்டில் பண்ணாம இருக்கிறோமா? அப்படின்னா செட்டில் பண்ணாமல் இருக்கிறோம்னா நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்பெல்லாம் வரமாட்டார். அதான் நம்முடைய விசுவாசம், அது ஆபத்தானது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுது வருவார் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்குமானால் நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவேன்.
அதே போல ஆண்டவர் சொல்றார், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சரி, ஆண்டவர் எதுவுமே சேவிங்ஸே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், சேவிங்ஸே கூடாதுன்னு கிடையாது இல்லையா. நம்ம எல்லாருமே மாதம் ஆனால் 30 கிலோ அரிசி வாங்கி வீட்டில் வைக்கிறோம், அதுவுமே ஒரு வித சேவிங்ஸ் தான். அந்த மாதிரி சேவிங்ஸ் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை. சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரதை இன்னைக்கே செலவு பண்ணும், இந்த மாதத்தில் வரதை இந்த, அப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை. அப்படிதான் தெசலோனிக்க பட்டணத்தில் சில பேர் என்ன பண்ணிட்டான், நம்பிக்கிட்டு இயேசு கிறிஸ்து வருவாருங்கன்னு வேலைக்கே போகாமல் இன்னொரு விசுவாசிகளுடைய உதவியில் வாழ்ந்து அவங்களுக்கு பாரமாயிட்டாங்க. பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை பதுக்கி வைக்க வேண்டாம்ங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொன்னது. இன்னைக்கு பாருங்க, விசுவாசிகள்னு சொல்றாங்க, ஆனா இந்த உலகத்துல தான் என்னமோ 100 வருஷம் வாழ போற மாதிரி அவர்கள் அவருடைய பிள்ளைகள் தலைமுறைகள்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாளைய தினத்துக்காக சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது, ஓகேவா. நம்மளுடைய பிள்ளைகளுக்காக கூட நம்ம சேர்த்து வைக்கிறது தப்புன்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா பைபிளில் வாசிக்கும் பொழுது நீ ஒரு வேலையை செய்ய போறனா நீ உட்காந்து கணக்கு பாருன்னு தான் சொல்றாரு. அதை உன்னால முடியுமா, கட்ட முடியுமா, முடியாதா, எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் சொல்ல வருகிறது என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கும் அனுபவிப்பார். ஆனால் அந்த சொத்து எல்லாமே ஒரு நாள் எங்கே போகுது, நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், யாரோ ஒருத்தன் அனுபவிக்க போகிறான். அதுக்கு நம்மளும் அனுபவிக்கலாம், மற்றவங்களுக்கு அனுபவிக்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்ப விசுவாசம் கிரியையில இருக்கணும். நம்முடைய விசுவாசம் அந்த கிரியையில எது நிரூபிக்கணும், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த நேரத்தில் வருவார் என்கிற வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நேரம் இல்லை. என்ன பிரதர், போகணும் பிரதர், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நிறைய திட்டங்களை போடுறோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் யாக்கோபு சொல்றாரு, இந்த பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு இந்த பட்டணத்தில் போவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ யாக்கோபு சொல்றாரு, இப்படிலாம் போறீங்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு புகையை போன்றது. இட்ஸ் லைக் எ வேப்பர், புகையை போன்றது. முன்பு தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற ஒரு புகைக்கு உங்கள் வாழ்க்கை என்ன செய்யிருக்கு, ஒப்பாயிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் ஜீவனோடு இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இதை செய்வோம். இதுதாங்க உண்மையான விசுவாசம். ஆண்டவர் வருவாருங்கிற விசுவாசம் இருந்ததுன்னா, ஐயோ ஆண்டவர் வரது தாமதமாக இருந்தால், நாம ஜீவனோடு இருந்தால் இதெல்லாம் என்ன செய்வோம். இதுதான் திட்டமிடுதல். அதுதான் உண்மையான விசுவாசம் கிரியையிலே காண்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த ராகாப்பினிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, வெறும் விசுவாச அறிக்கை இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் செயலிலே நிரூபிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, இந்த அம்மாட்டேருந்து படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த அம்மா சுயநலவாதி கிடையாது. இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே சுயநலவாதி தான். முதல்ல நான், என் குடும்பம், அப்புறம்தான் அடுத்த ஆள்னு யோசிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும், அதனால தனக்கானவைகளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லல. நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. தனக்கானவைகளையும் பார்க்கணும், அதே நேரத்தில் பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த பெண்மணி எப்படி சுயநலம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, நீங்க யோசுவாவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்களேன். ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விபச்சாரம் செய்கிற இந்த பெண்மணி அவங்க குடும்பத்தில் யாராவது நேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்னுடைய தகப்பன் குடும்பத்தையும் தன்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் அவர்களுடைய அழிவை குறித்ததான அக்கறை அந்த அம்மாவுக்கு இருந்தது. இத்தனை நாள் என்னை ஊரை விட்டு ஒதுக்கி விட்டாங்க, எவனும் என்னைய சேர்க்கலை, எனக்கு யாரும் ஆதரவாக இருக்கலை, இவனுங்களும் அழிந்து போகட்டும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை. அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, தான் காக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினாலே நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், உயிரோட வைக்கணும்.
பாருங்க, இந்த அம்மா மற்றவர்களால் நேசிக்கப்படுவதற்கு தகுதியை இழந்துட்டாங்க. அதனால நம்மளும் நேசிக்கல, உண்மைதானே? அவங்கள யாரும் நமக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது, அதனால தான் அவங்க பேரே வைக்கிறது இல்லை. ஆனால் அந்த அம்மாவுடைய இருதயத்தை பாருங்கள். அவர்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் தன்னை வெறுக்கிற, தன்னை ஒதுக்கின மற்றவர்களை அவங்க என்ன செஞ்சாங்க? நேசித்தார்கள். அவர்களுடைய அழிவிலும் அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நிலை இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? நித்திய நரகத்துக்கு தான் போவோம். அக்கறை இருக்கா நமக்கு? உங்களோட வேலை பார்க்கிறவர்கள், உங்களோட படிக்கிறவர்கள், உங்களோட உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரும் பொழுது அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே அவங்க என்ன செய்ய போறாங்க? அழிய போறாங்க. அந்த அக்கறை நமக்கு இருக்கா? எத்தனை நாள் இரவும் பகலுமாய் ஜெபம் செய்திருக்கிறோம்? எத்தனை நாள் அவர்களுக்காக தேவனை நோக்கி மன்றாடி இருக்கிறோம்? பாருங்க, இந்த அம்மா சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கிற. பல சமயங்களிலே நம்ம சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்மளை மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த பெண்மணி மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டாலும் மற்றவர்களால் வெறுக்கப்பட்டாலும் யாரும் நேசிக்கப்படுவதற்கு அவர்கள் தகுதியை இழந்திருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை நேசிக்கணும். அதே போல நம்முடைய சக விசுவாசிகளை, நம்முடைய குடும்பத்தாரை நேசிக்கணும். இன்றைக்கும் வருத்தமான செயல் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொந்த அக்கா தங்கச்சிட்ட அண்ணன் தம்பிட்ட பேசாம இருக்கிறாங்க. எனக்கு நிறைய பேரை தெரியும், இதே சென்னை பட்டணத்தில் தெரியும். நீங்க என்ன விசுவாசம் உங்களுக்கு எனக்கு தெரியல. பரலோகத்தில் நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போமா? இருக்க மாட்டோமா? ஒன்னா தானே இருப்போம். அப்போ ஒன்னா இருப்போம். ஏன் இங்கே உங்களால் என்ன துரோகம் செய்யட்டுங்க, உங்களுடைய சொத்தை ஏமாத்தட்டும், உங்களை தப்பா பேசியிருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களால் அவங்கள நேசிக்க முடியலையா? அப்படி நேசிக்க முடியலன்னா நீங்க என்ன விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஆண்டவருக்கு பாட்டு பாடுறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, வேதத்தை எடுத்துக்கிட்டு போறது, இந்த மாதிரி பக்தியெல்லாம் உண்மையான பக்தி கிடையாது. உண்மையான பக்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படியணும். நிறைய நேரங்கள் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை என்னன்னா, அவங்களும் விசுவாசி நம்மளும் விசுவாசி, ஆனா அவங்கள நாங்கள் பார்க்க மாட்டோம். ஈவன் ரொம்ப வருத்தமானது, அவங்க வீட்டில் சொந்த அண்ணன், இவங்க வீட்டில் பையன் கல்யாணத்துக்கு சொந்த அண்ணனை கூப்பிடலை. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இதெல்லாம் உண்மையாவே கிறிஸ்தவ அன்பா? இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறன்னு சொல்லிட்டு போகலாம், ஆனா இப்படிப்பட்ட செயல்கள் கிறிஸ்துவை தூசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு இருக்கு. உடனே யார் வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு தீமை செய்யட்டும், தீங்கு செய்யட்டுங்க, ஆனால் அவங்க நம்மளால் மன்னித்து அவர்களையும் நேசிக்க முடிகிறதா? அப்போதாங்க நம்ம உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதனுடைய அடையாளம். அதுதான் நம்முடைய விசுவாசத்தை கிரியையில காண்பிக்குது. என்னுடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், அது விசுவாசமா? அப்ப நானும் அப்படி இருக்கணும். என்னுடைய செயல் அதை நிரூபிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இந்த பெண்மணியை நம்ம பார்க்கும்போது அவங்க சுயநலம் இல்லாதவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய குடும்பத்தார் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவர்கள் பெரிய அக்கறையும் கரிசனையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? நம்ம வாசிக்கிறோம், அங்கே யோசுவா இந்த பட்டணத்தை கைப்பற்றும்படியாய் வந்தப்போ இந்த 2 வேவுகாரர்கள்ட்ட சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு அம்மா சொல்லியிருந்ததில்ல, அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துரு, அவர்களை காப்பாற்று. இப்போ அவங்க எங்கே இருக்கலாம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோட இருக்கலாம். தேவன் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ராகாபினுடைய விசுவாசம், ராகாபினுடைய பெற்றோர்கள், ராகாப்போடு உடன் பிறந்தவர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். நியாயமா பார்த்தா அந்நியர்கள் யூதர்களோட கலக்க முடியாது. ஆனா அவங்களை என்ன செய்ய வச்சாரு? தேவன் அவர்களோடு இருக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அடுத்தது இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எபிரேயர்கள் நிருபத்தில் வாசித்ததை போல இந்த அந்நிய பெண், கானானிய பெண், ஆனா விசுவாச வீரருடைய பட்டியல் பேர்ல வராங்க. இந்த எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே வீரதீர செயல்கள் செய்ததுல 2 பெண்கள் பெயர் தான் வந்திருக்கும். ஒன்னு யாருடைய பேரு? சாரா. 2வது ராகாப். சாரா எவ்வளவு பெரிய ஆளுங்க, அந்த லிஸ்ட்ல யார் பேரும் வருது? இந்த ராகாப் என்கிற பெயரும் வருது.
கர்த்தரை கனம் பண்ணும் போதுங்க கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை கனம் பண்ணுவார். இந்த தேவன் யார் என்பதை அறிந்தார்கள். அந்த அறிந்த விசுவாசத்தை செயல்படுத்தினார்கள். அதன் நிமித்தமாய் தேவன் அவர்களை கனப்படுத்தினார். முதலாவது அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்னன்னா, இஸ்ரவேல் மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல இவங்க பெயரும் வருகிறது. அதை விட இன்னும் ஒரு மேன்மையான சிறப்பு என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே இந்த பெண்மணியினுடைய பெயரும் இடம்பெறப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த போவாசுக்கு யார் தாய்? ராகாப் தான். போவாசுக்கு தாய் யாரு? ராகாப். அப்படி பார்த்தா அரசனாகிய தாவீதுக்கு பாட்டி தான் யார்? இந்த ராகாப். யாருங்க? வேசிங்க. மனிதன் யாரும் நேசிக்காத ஒரு வேசி. நாம கூட அவங்க பெயரை இன்றைக்கும் வைப்பதற்கு விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேசியை தேவன் வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். சல்மோன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரவேல் மனிதன் இந்த ராகாப்பை திருமணம் செய்யவும் அதன் மூலமாய் குமாரன் வரவும் அந்த ஜீனியாலஜில, அந்த வம்ச வரலாறுல உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வந்தார். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! இந்த மாற்றத்திற்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த தேவனை அறிந்தார்கள், அந்த தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எப்போ அப்படின்னா, நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவன்! உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, யாரும் நேசிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை, யாருமே நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தா கூட நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் இங்கேயும் இருக்கிறார். சமுதாயம் அங்கீகரிக்காதான், ஆனா தேவன் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பாவமில்லாத பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வரக்கூடிய அந்த வம்சாவளியில யாருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு? ராகாபுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் ஏன் இப்படி கனப்படுத்தினார்? வெரி சிம்பிள். அவர்கள் தேவனை கனப்படுத்தினார்கள். பைபிள் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு நம்ம மரியாதை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஒருபோதும் அலட்சியம் செய்கிற தேவன் அல்ல. அப்ப ராகாபினுடைய வாழ்க்கையிலிருந்து 2 முக்கியமான பாடங்களை நம்ம படித்தோம். அவர்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் செயலிலே காணப்பட்டது. அடுத்தது, இந்த பெண்மணியை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும், அந்த அம்மா வாழ்ந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் நம்மளும் அந்த அம்மாவை நேசிக்கல. உண்மைதான். உலகத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய நம்ம யாருமே இந்த ராகாப் என்கிற பெண்மணியை நேசிக்கல. நேசிச்சா நம்ம யாராவது, ஈவன் நம்ம வைக்கலங்கிறத விட வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வந்ததில்லை. ஆனாலும் அந்த பெண்மணி சுயநலம் இல்லாதவர்களாய், தன்னை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாய், அவர்களும் அழிந்து போகக்கூடாதபடிக்கு அக்கறையுள்ள ஒரு இருதயத்தோடு காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் இந்த ராகாப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் ராகாப்பை கனப்படுத்தினார். விசுவாச வீரருடைய பட்டியலிலே இந்த ராகாபினுடைய பெயர் வரப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட இந்த பெண்மணிக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக குழந்தை பிறக்கவும், அந்த குழந்தையும் இந்த ராகாப்பும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்ச வரலாறிலே இடம்பெறவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டுமா? அதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் அறிவு திறமையாக, நீங்கள் சாமர்த்தியமாக இருக்கணும்லாம் பைபிள் சொல்லலை. நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை செயலிலே காண்பீங்கள். நீங்கள் செயலிலே காண்பித்தால் தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, ராகாப் நல்லதுக்காக பொய் சொல்லாங்க, அப்போ நம்மளும் நல்லதுக்காக பொய் சொல்லலாமா? ஒன்று தெரிஞ்சுங்க, யாக்கோபும் எபிரேயருக்கு எழுதின எழுத்தாளரும் ராகாப் பேசின பொய்யை பற்றி எடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கானானிய பெண்மணி, அவங்க தேவனை குறித்தும் தேவனுடைய சட்டத்திட்டங்களை குறித்தும் அறியாதவர்கள். ஓகேவா? அப்போ அவங்க செய்த பொய்யை சொன்ன பொய்யை தேவன் அங்கீகரித்தாருன்னு நினைக்கக்கூடாது.
தேவன் அதை அங்கீகரிக்கலை. நல்லதுக்காகவும் போய் சொல்லக்கூடாது, எதுக்காகவும் போய் சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க தமிழில் 1000 பேரிடம் போய் சொல்லி திருமணம் நடத்து என்பதை 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் நடத்துன்னு மாற்றிட்டாங்க. நம்ம ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. அப்போ நம்ம பொய் சொன்னோம்னா யாருடைய அண்டரில் இருக்கிறோம்? பிசாசினுடைய அண்டரில் தான் இருக்கிறோம். ஓகேவா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். ராகா பொய் சொன்னாங்க பிரதர், ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக பொய் சொன்னால் சரிதான் அப்படிங்கிறத எடுக்கலை. கிறிஸ்டியன் எத்திக்ஸ், அதாவது கிறிஸ்தவ ஒழுக்க நெறிமுறை என்கிற பாடத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ராகாப் சொன்ன பொய்யை தேவன் ஒரு இடத்துலையும் அங்கீகரிச்சதை நம்ம படிக்கலை. ஈவன் யாக்கோபும் எபிரேய எழுதின எழுத்தாளரும் ராகாப் செய்த பொய் திறமையான பொய் அப்படின்னு அவங்க எழுதலை. அந்த பொய்யை பற்றி அவங்க விட்டுட்டாங்க. அப்படின்னா தேவன் அதை அங்கீகரிக்காத ஒரு விஷயம். ஆனால் அவங்க இடத்துல இருந்து காணப்பட்டது. அவங்க தேவனை பற்றி முழுமையாக அறியலைனாலும் அந்த தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஓகேவா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, தேவன் பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறோமா, வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா, அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். இப்போ நம்மளை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்க, நம்ம செய்யலை, மற்றவங்கள்ட்ட போய் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம போய் ஒன்றும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் நான் செய்யலைன்னு சொல்ல வேண்டாம். யாருக்கு தெரியும்? நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கும் தெரியல நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில் போகிறோங்கிறத. அவர் என்ன பண்ணுவார்? கிரியை நடப்பிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் உங்களிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் போய் செயல்பட மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல நான் என்ன எப்படி இருக்கிறேங்கிறத நீங்கள் செயலாட்டும் அப்படின்னு நம்ம யார்ட்டையும் போய் சண்டை போடாமல் இருக்கிறோம்னா அந்த விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். ஸோ ஒரு நாளையில் நம்முடைய விசுவாசம் வெறும் பெயரளவிலே இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசம் ராகாபை போல கிரியையிலே காண்பிக்கப்படட்டும். நாம் கிரியையிலே வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசத்தை தேவன் நிச்சயமாக கனப்படுத்துவார். ஓகேவா? அப்போ நான் இந்த செய்தியை எடுக்கிறதுனுடைய நோக்கம் யாராவது ராகாப்னு பேர் வைங்கிறதுக்காக எடுக்கலை. அதையும் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வைக்கிறதும் வைக்காமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இதுதான் உண்மை. யாரும் விரும்புகிறதில்லை, ஆனால் தேவன் அவர்களை விரும்பினார். அதற்கு காரணம் அவருடைய விசுவாசம். ஸோ வருங்காலங்களிலே நம்முடைய விசுவாசம் ராகாப்பை போல செயலிலே வெளிப்படக்கூடிய ஒரு விசுவாசமாய் காணப்படட்டும். அப்படி வாழ்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.